music. அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. Addiredi collection, Saravedi celebration. Ladies and gentlemen, boys and girls, put your hands together. Let's welcome for a one and only Dhanush. Welcome to a trailer launch. Boys and girls, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்திருந்த நம்மளுடைய ஃபேவரட்டான தனுஷ் சார் இங்க வந்திருக்காரு. தனுஷ் சார் in the house. ரக்ஷன், நம்ம ஆல்ரெடி உங்ககிட்ட எல்லாம் சொன்னோம்ல, சார் வந்து ஸ்பெஷலா வெல்கம் பண்ண போறோம் அப்படின்னு. சார் அப்படியே ஏந்திரிச்சு நின்னு நாங்க வந்து நம்மளோட கோவை மக்கள் ஸ்பெஷலா உங்களை வெல்கம் பண்றதுக்காக ஒன்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க எந்திரிச்சு நின்னு ஓகே அப்படின்னு சொன்னா உங்களை வெல்கம் பண்ணிடுவாங்க. எல்லாரும் ஒவ்வொரு Okay. Ready? சார் ஆக்சுவலி வந்து நிறைய படத்துல வந்து பாத்தீங்கன்னா சார் உங்க பாட்டை கேட்டு தான் அவங்க லைஃப்ல முத லவ் வெல்கம் ஆச்சு சார். அந்த லவ் பிரேக்கப் ஆகும்போது உங்க சூப் சாங் கேட்டு தான் பிரேக்கப் வெல்கம் ஆச்சு சார். இன்னைக்கு அதனால ஒரு சாங்கோட உங்களை வெல்கம் பண்ணலாம்னு வந்திருக்காங்க சார். ஒரு சின்ன பாட்டு சார், நீங்க உட்கார்ந்து என்ஜாய் பண்ணலாம் சார். எவர் கிரீன் டிஸ்க் எக்ஸ்ப்ளோரிங் டைரக்டர் பார்த்திபன் சார் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்க இந்த பட்டாசு எல்லாம் வேஸ்ட். உங்களுடைய கைத்தட்டலுக்கு முன்னாடி இங்க கொளுத்துற பட்டாசு எல்லாம் வேஸ்ட். இட்லி கடை எனக்கு ஒரு தனி அனுபவம், ஒரு சந்தோஷமான அனுபவம். இந்த ட்ரைலர் பாத்தீங்கல்ல, அதுல ஹீரோயின் வந்து தனுஷ ஒரு முத்த கொடுக்கறாங்கல்ல, பார்த்து அது எவ்வளவு சந்தோஷமா, அது குட்டியா இருக்கும். அந்த முத்தம் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும், ஆனா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ள அந்த முத்தம் மாதிரி நான் ரொம்ப சின்னதா இருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். தனுஷ் சார் மேல வரும்போதே சொன்னாரு, கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார், கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்டுறாதீங்க, கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரொமான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரொமான்ஸ் தான் பெரிய ஹீரோயிசம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் பார்த்தோம்னா அவர் என்னதான் ஆக்ஷன் மக்களுக்கு நல்லது என்ன சொன்னா கூட அவருடைய ரொமான்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி தனுஷ் கிட்ட நான் ரொம்ப ரசிக்கிறது அவருடைய மறைமுகமான வெளியில சொல்ல முடியாத அந்த சந்தோஷமான ரொமான்ஸ். அதை நான் உண்மையிலேயே ரொம்ப ரசிக்கிறேன், அதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க அந்த ப்ரோமோல பார்த்திருப்பீங்க, நான் அவரை பத்தி சொன்னது
நான் நிறைய டைரக்டர்ஸ்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த 35 வருஷத்துல நிறைய டைரக்டர்ஸ்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு 4-5 பேரை மட்டும்தான் நான் டைரக்டர்னு அக்செப்ட் பண்ணிக்குவேன். மீதி எல்லாருமே ரைட்டர்ஸா இருப்பாங்க. அந்த கதையை இந்த நாயகர்கள் மூலமா அந்த கேமரா வழியா எப்படி கொண்டு வரதுங்கிற மாதிரியான ஒரு டைரக்டர்ஸா இருப்பாங்க. ஆனா சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த நடிகர்கள்ட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு நடிப்பை கொண்டு வரணும். அந்த மாதிரி என்னுடைய 1000ல் ஒருவன் மிஸ்டர் செல்வராகவனுடைய அவர்கிட்ட நான் வந்து ஒரு முழுமையான டைரக்டரை பார்த்து நான் ரசிச்சேன். அதுக்கு அடுத்தபடியா அவர் வீட்டில இருந்தே மறுபடியும் இன்னொரு சிங்கக்குட்டி. நான் லாஸ்ட் டைம் அந்த சென்னையில நடந்த ஃபங்க்ஷன்ல நான் பேசும்போது சொன்னேன், தனுஷ் வந்து வந்த உடனே என் தலையில கை வச்சாருன்ட்டு. அதை நான் வந்து ரொம்ப செல்லமா, அதாவது என்னன்னா அவர் மேடையில பேசும்போது சொன்னாரு, பார்த்திபன்னா எல்லாத்தையும் வித்தியாசமா செய்றீங்க இல்லையா, அதனால நானும் வந்து இந்த பார்த்திபனை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா காட்டணும்னு ஆசைப்பட்டேன்னு. அதை நான் ரொம்ப ரசிச்சேன். தலையில கை வச்சதை ரசிச்சேன், டயலாக் இப்படிதான் பேசணும்னு சொன்னதை ரசிச்சேன். முழுமையா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் மட்டும்தான் அந்த ஷூட்டிங் இருந்தது. அந்த ஷூட்டிங்குள்ள அவர் எப்படி இயங்குறாருங்கிறத நான் ரொம்ப ஒரு காதலி மாதிரி கவனிச்சுட்டே இருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தி அவரோட பணிபுரிந்த இந்த படம். இன்னும் நிறைய பேசுறதுக்கு இருக்கு அவரை பத்தி. சத்யராஜ் சார் இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருக்காரு. நடிகர்கள் வந்து வாழ்க்கையில கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உச்சத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேல அவங்களுடைய நிலை மாறிடுது. இன்னைக்கு பிளைட்ல நான் அவரோட வரும்போது சொன்னேன், ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ரஜினி சாரை விட அவர் தான் பெரிய ஒரு ஸ்டைல், அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர். நான் நடிச்ச ஒரு படத்துல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா வரும்போது எனக்கு கேரவன் கொடுத்திருந்தாங்க. அவரை கேரவன் இல்லாம ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிருந்தாங்க. நான் அவரை பார்த்துட்டு பதறி போய், சார் நீங்க வாங்க சார் என்னுடைய கேரவன் வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சேன். இந்த விஷயத்த சத்யராஜ் சார்ட்ட சொல்லும்போது சத்யராஜ் சார் சொன்னாரு, அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா சினிமாவே வேணாம் போங்கடான்னு போயிடுவேன் நான் அப்படின்னாரு. ஆனா நான் சத்யராஜ் சார்கிட்ட உங்க எல்லாரும் முன்னாடி சொல்லிக்கிறேன், அவருடைய வாழ்நாள் அவருடைய கடைசி நாள் வரைக்கும் அவர் பெரிய ஸ்டாரா மட்டுமே இருப்பாரே தவிர அவருக்கு அடுத்த நிலைன்னு ஒரு நிலை வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. கோயம்புத்தூர்காரங்க எல்லாம் சேர்ந்து இருந்துட்டா கை தட்டலாம்ல, அவரும் கோயம்புத்தூர் தானே. நான் வந்து சத்யராஜ் சாரை வந்து அவசரக்காரின்னு ஒரு படத்துல நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட், பட் அவர் வில்லன். அப்ப எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ என்கிட்ட பழகுறாரு. அதாவது இப்ப என்கிட்ட பழகுறது பெரிய விஷயம் இல்ல, அப்பவே என்கிட்ட இப்ப இருக்கிற மாதிரி அப்ப பழகினாரு. அப்படின்னா அப்படி ஒரு நட்புக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு நல்ல மனிதர் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன். மிஸ்டர் ஆகாஷ் பாஸ்கரனை பத்தி சொல்லணும். ஒரு படம் எடுக்கிறத விட அந்த ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ரொம்ப சிறப்பா அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜிவி பிரகாஷ் அவருடைய பாடல் வந்து பாருங்க, ஜிவி பிரகாஷ் சொன்னா அந்த பிஜிஎம் நீங்க கொடுக்கிற சவுண்ட் தான் பிஜிஎம் இருக்கு. அவருடைய பிஜிஎம் பிரமாதமா இருக்கும்னு சொல்லணும்னு பார்த்தா அவருக்கு பெயருக்கு பின்னாடி நீங்க கொடுக்கிற பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு படத்துக்கு 2 பிளஸ் பாயிண்ட் 3 பிளஸ் பாயிண்ட் இருக்கலாம்னா அதுல முக்கியமான பிளஸ் பாயிண்ட் வந்து ஜிவி பிரகாஷா இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஷயாஸ் சொல்லவே வேண்டாம். அவர் வந்து இன்னைக்கு ஏன் இவ்வளவு திருக்குறள் மாதிரி பேசினாரு எனக்கு தெரியல. மேபி பிளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். பொதுவா ஒரு ஹீரோயினை அழகாக்கிறதுக்காக ஒரு காஸ்டியூம் டிசைனர் வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு ஹீரோயின் மாதிரி அழகா இருக்கிற ஒரு காஸ்டியூம் டிசைனரை வச்சிருக்கிறது இந்தியாவிலே இந்த கம்பெனில மட்டும்தான். காவியா, கிரண் கௌஷிக், பிரசன்னா, இப்படி ஒவ்வொருத்தர் பேரா சொல்லிட்டே போலாம். ஜாக்கி, குறிப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இந்த படத்துல மிக சிறப்பா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் ஏதாவது பெயர்களை விட்டு போயிருக்கலாம், கொஞ்ச நேரம் ஞாபகப்படுத்தி நான் சொல்றேன். எனக்கு ஏதோ கேள்விகள் வச்சிருக்கீங்களா? கேள்விகள் ஏதோ வச்சிருக்கீங்களா? கேள்விகள் ஏதோ வச்சிருக்கீங்களா? அதை கேட்டீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் தயாராகி வந்தோடனே அப்படியே மடமடமடன்னு நீங்களே வந்து பேசிட்டீங்க. நாங்க கேட்கணும்னு கூட நீங்களே வந்து கேட்டீங்க. 2-3 கேள்வி எல்லாம் கூட நீங்களே ஆன்சர் பேப்பர் அவுட் பண்ணிட்டீங்க. அப்புறம் क्वेश्चन பேப்பர் வீணா போயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, நீங்க எந்த ஒரு விஷயம் பேசினாலுமே அவ்வளவு அழகா ஹைகு கவிதையா வந்து ரிப்ளை பண்ணுவீங்க.
அது எல்லாருமே ரசிப்பாங்க, நானும் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன். சோ இந்த ஒரு மேடையில கோவை மக்களுக்காக நாங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றோம். அது உங்களோட ஸ்டைல்ல, உங்களோட ஹைக்கூ கவிதையா நீங்க வந்து சொல்லுங்க. ஹைக்கூ கவிதைனாலே அது பார்த்திபன் சார் தான் அப்படின்னா எங்க எல்லாருக்குமே தெரியும் சார். அதனால வந்து ஒரு டாபிக் சொல்றேன் சார். அதுல ஒரு சின்னதா முதல்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப், ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஷிப், அடுத்தது கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் அப்ப நான் கேக்குறேன் சார். காதல் சார். தெரியுதா இப்போ நான் எதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் அவாய்ட் பண்ணேன்னு தெரியுதா? காதலுக்கு அப்புறம் தான் சார் ஃப்ரெண்ட்ஷிப். காதலுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா பிரேக்கப் பண்ணனும் இங்க தான் வரணும். இன்னொரு தடவை கேளுங்க சார். காதல் சார். சாதல் சாதாரணம், சாதல் சாவுறது, சாதல் சாதாரணம், காதல் சதாரணம். புரியுதா? கரெக்ட் சார். ரணம் தான் சார். இங்க நிறைய பேருக்கு ரணம் தான் அது. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் சார். ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் வரலாம். அடுத்தது ஐயோ, அவனுங்க அவாய்ட் பண்றதே நம்ம வேலையா போச்சு சார். பாலிடிக்ஸ் சார். பாலிடிக்ஸ், அரசியல். தெரியும் சார். பாத்தீங்களா சார், பாலிடிக்ஸ்ல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சார். நான் சொல்றேன், நீங்க நினைக்கிறதா சொல்றேன். விஜயம் யார் வேணாலும் செய்யலாம். விஜயம் யார் வேணாலும் செய்யலாம். ஜெயம் உங்க கையில தான் இருக்கு. ஓகே சார். ஆனா நான் தான் சிஎம் 26 ஆன்வர்ட்ஸ். சார் இப்பயாச்சும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வரலாமா சார்? அப்புறம் தான். ஓகே சார். அப்ப மொத்தமும் நானே கேக்குறேன் சார். இட்லி கடை சார். இட்லி கடை. ஆமா. இட்லி கடை. இட்லிக்கு தினுசு தினுசா செய்வாங்க சட்னி. இட்லிக்கு தினுசு தினுசா செய்வாங்க சட்னி. இட்லி கடைக்கு தனுசு 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 மட்டுமே இனி. ஓகே. இப்போ சார் கோவை சார். கோவை சார். கோவை. கோவைக்கு ஒரு ஹைக்கூ சொல்லுங்க சார். ஆடவருக்கு பிடித்தது பாவை, ஆடவருக்கு பிடித்தது பாவை, அனைவருக்கும் பிடித்தது கோவை. ஆடா 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 ஆடா, அருமை அருமை. இப்போ நம்மளோட தனுஷ் சார். சென்னை ரொம்ப பெருசு, வட சென்னை தனுசு. ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல சார், என் ஃப்ரெண்ட் மாதிரியே கடைசி வரைக்கும் அதை அவாய்ட் பண்றீங்கன்னு நினைச்சேன் சார். ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப தனுஷ் சார் மேல வச்சிருக்காங்க இல்லையா இந்த ரசிகர்கள், அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். இது டைட்டானிக் மாதிரி கவிழாத ஒரு ஷிப் இது. ஆஹா, வேற ஏதாவது கேட்கணுமா? சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். உண்மையிலேயே இந்த படத்தோட வெற்றி விழால மறுபடியும் உங்களோட வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நம்ம கூப்பிட போறவங்க வந்து நம்ம கொங்கு மண்ணோட சேர்ந்த, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மிக உயர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அதாவது டிஏஜிங் பண்ண எம்ஜிஆர் சார் மாதிரி சும்மா தல தல தலைன்னு ஆப்பிள் பழம் மாதிரி வந்திருக்காரு. So let's welcome சத்யராஜ் சார். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைங்க ஏர்போர்ட்ல ஒரு பெரிய தமாஷ் நடந்து போச்சுங்க. நான் கோயம்புத்தூர்காரன் தானுங்க, மாசத்துக்கு ஒருக்கா கோயம்புத்தூர் வருவனுங்க. இன்னைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்குறதுங்க, வெளியில வரையில பார்த்தா பொசுக்குன்னு சரியான கூட்டம்ங்க. ஆனா என்னடா நம்ம ஊர்ல இப்படி கூட்டம் வராது நம்மளை பாக்குறதுக்கு. வெளியூர் நாளும் கூட ஓகேன்னு போனாங்க, நம்மளுக்கு ஒரு பொக்கே கொடுத்து நம்மளுக்கு ஒரு சால்வையை போத்துனாங்க. அப்போ பக்கத்துல இருந்து தம்பி தான் சொன்னாருங்க, தனுசு ரசிகர் மன்ற சார்பா உங்களுக்கு சால்வையை போத்துறோம். தெரிஞ்சு போச்சுடா டேய்,
தெரிஞ்சு போச்சுக்கோ, இது நம்மளுக்காக வந்த கூட்டம் இல்லைங்க, நம்ம தம்பி தனுஷுக்காக வந்த கூட்டம் தெரிஞ்சு போச்சுங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. எப்படி நம்ம தம்பி தனுஷ் வந்து ரொம்ப அமைதியானவரோ அழகானவரோ ரொம்ப மரியாதையானவரோ, அதே மாதிரிங்க அவரோட தம்பியான உங்களை எல்லாம் வளர்த்து வச்சிருக்காருங்க. ரொம்ப மரியாதையை கொண்டு போய்ங்க நம்மளை காரில் ஏற்றி விட்டு அனுப்புனாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்றேன். உங்களை நல்லபடியா நல்ல புத்தி சொல்லி வளர்த்து என் தம்பி தனுஷுக்கு நன்றி சொல்றேனுங்க. நம்மளுக்குங்க ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க, தம்பி தனுஷ் கூட நடிக்கணும்னு. அது பாருங்க, ஒரே படத்துல வந்து அவர் கூட நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க, அவர் டைரக்ஷன்லயும் நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க. ஆனா சாதாரண டைரக்ஷன் இல்லைங்க, நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடிச்சு பார்த்துங்க. இவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க. இவர் வந்து இப்படித்தான் நடிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட அசைய முடியாதுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க, இட்லி கடை வந்து பட்டையை கலப்பு போகுதுங்க, அது மட்டும் கண்டிப்பா தெரியுதுங்க. ஏன்னாங்க சமீப காலத்துல எத்தனை ட்ரெய்லர் பார்த்திருக்கிறோமுங்க, எல்லா டமால் டுமில் அப்படித்தான் எனக்கு இருக்குங்க. நானு அருண் விஜயில வேடிக்கை பார்த்துட்டு நிக்கோன்னு தம்பி தனுஷ் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் தீந்து போச்சு, இன்னைக்கு எப்படி 2 நாளைக்கு இந்த சீனத்தை எடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா வந்து இறங்கி ஒரே கும்பாங்குத்தா குத்திட்டு போயிருச்சு. அந்த மாதிரி எல்லாமே சரியான ஆர்டிஸ்ட். நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நல்ல அழகான பொண்ணுங்க இருந்தா இந்த பார்த்திபன் உடனே முந்திக்கு பாருங்க. நம்ம காஸ்டியூமர் காவியங்க எனக்கு இல்ல, அதே மாதிரி நம்ம கேமராமேனுங்க டப்பிங் பேசும்போது தனுஷ் தம்பி உட்காந்து ஒரு காட்சியில் நம்மளை பாட்டு, சார் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னார். சொன்னீங்களங்க தம்பி, அதுக்கு வந்து முழு பொறுப்பு காவியாவும் நம்ம கேமராமேன் தானுங்க. இல்லாட்டி நம்மளை பார்த்தா எப்படி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியே தெரியுங்க. ஏதோ நம்ம ஊருக்கு வரங்க டோப்பா கிப்பா வச்சுட்டு கொஞ்சம் எங்க வரோன்னு வந்திருக்கிறதுங்க, வயசு கூடான்ட்டு. கடைசியில் பார்த்தா படி பெருசா இறக்கி வச்சு இறங்கும் போது தெரிஞ்சு போயிரு வயசு. இதே கோயம்புத்தூர்ல இதே ப்ரோ சோன் மால்ல வச்சு பாட்டை கிளப்பி போறங்க. நன்றிங்க, வரணுங்க, வணக்கம்ங்க. சார், நீங்க உங்களோட வயசு இப்படி எல்லாம் சொல்லும் போதுதான் சார் தெரியுது, என்னதான் சீனியர் ஆக்டரா இருந்தாலுமே நீங்க எவர் யங் ஹேண்ட்ஸம் சார். அண்ட் இன்னொரு விஷயம், நம்மளோட கோவை தமிழ்லயே அப்படியே குசும்போட நையாண்டியோட கலந்து மொத்த கான்வர்சேஷன் எவ்வளவு அழகா பேசிட்டா இருப்பாரு. இங்கிலீஷே மரியாதையா ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிட்டாரு. ஷோ பாக்குறவங்க அவ்வளவு எங்கேஜிங்கா இருக்கும் சார். நீங்க எப்ப மேடையில. Thank you so much. Thank you. நம்ம வந்து அடுத்தது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர், எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருக்க கூடிய அந்த ஒருத்தர். Boys and girls, ladies and gentlemen, are you ready? Okay. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருப்பாரு. சோ அவரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? அதாவது இப்போ ஒரு 2 பேரை சம்பந்தப்படுத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுங்க. சிலருக்கு வந்து ஒரு படத்தை பத்தி சொல்லணும், சிலருக்கு ஒரு பாட்டை பத்தி சொல்லணும். இவங்க 2 பேருக்குமான கனெக்ஷன் ஒரே ஒரு பீஜத்தை போட்டா போதும். எங்க அந்த பீஜம்? இருங்க, நானே கொஞ்ச நேரத்துல இப்ப அவங்க ரெடி பண்ணி வந்துருவாங்க. பட் இவரோட பேர் சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ரெடி ஆயிடுறாங்க. எதுக்குன்னா ஒரு கான்சர்ட் மோடுக்கு. அவர் வந்தாலே பயங்கர வைபா இருக்கும், பயங்கர ஹாப்பியா இருக்கும். இந்த பிளேஸே அப்படி வந்து சூப்பரா மாறிடும். So with no further delay, let's welcome GV Prakash. உங்களெல்லாம் பார்த்தது திருப்பி உங்களை பார்க்கறது பயங்கர சந்தோஷமா இருக்கு. சோ இத்தனை பேர் வந்து இத்தனை ஃபேன்ஸ் வந்து கூடிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த இட்லி கடை டீமுக்காக, தனுஷ் சாருக்காக, எங்க மொத்த டீமுக்காக. சோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் பார்த்தது. தேங்க்யூ சோ மச். இட்லி கடை வந்து ஒரு நல்ல ரூட்டடான ஒரு பிலிம், நம்ம மண் வாசனையோட அழகான ஒரு படம். சோ இந்த படத்துல வந்து எனக்கு தனுஷ் சார் வந்து எல்லா ஃபோக் ஆர்டிஸ்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கு நல்ல சான்ஸ் கொடுத்தாரு. சோ அந்தனிதாசன் மாதிரி, புஷ்பனம் குப்புசாமி மாதிரி அழகான குரல்களை வந்து நாங்க மண்ல இருந்து எடுத்து யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. சோ எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ் இட்லி கடை. சோ தேங்க்யூ சோ மச். இந்த ஃபுல் சப்போர்ட் இந்த படத்துக்கு கொடுக்கணும். அண்ட் இந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும். தேங்க்ஸ் டு ஆல் தி டீம், உண்டபா பிலிம்ஸ், Shreyas, Akash,
டான் பிக்சர்ஸ், சாரேகாமா, சத்யராஜ் சார், பார்த்திபன் சார், காவ்யா, கேமராமேன், எடிட்டர் ஜி.கே. பிரசன்னா, எல்லாருக்கும் நன்றி. ஸோ டெஃபினட்டா உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஃபீஸ்டா இருக்கும். 1ஆம் தேதி தியேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த நைஸ் ஹோஸ்ட் தியா அண்ட் ரக்ஷன். ஸோ போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் ஒரு சாங் பாடி என்டர்டைன் பண்ணிட்டு போயிடலாமா? கூட பாடினீங்கன்னா பாடுவேன், ஓகேவா? தனுஷ் சார் பாட்டே பாடுவான் ஆடுகளம்ல இருந்து. அடி நெஞ்சு அனலாகவே நூலேதும் இல்லாமலே உசுரையங்கோக்குற என்னை ஏனடி இமை நாளிலும் கடைவாயிலே என்னை மெல்கிறாய், கஞ்சாடையில் என்னை கொள்கிறாய். யாத்தே 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 மீன் கொத்திய போல நீ கொத்துறால அடி வெள்ளாவி வச்சுத்தா உன்ன வெயிலுக்கு காட்டாம நன் தலகாலு புரியாம தர மேல நிக்காம தடுமாறி போனேன். தேங்க்யூ கோயம்புத்தூர். சோ இட்லி கடைக்கு உங்க ஃபுல் சப்போர்ட் வேணும். 1ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல மீட் பண்ணுவோம். சாங்ஸ்லாம் கேளுங்க, ட்ரெய்லர் பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ. Thank you very much. பெரிய கைத்தட்டு. Come on boys. சார் அண்ட் தனுஷ் சாரோட காம்பினேஷன்ல இந்த இட்லி கடை படத்துல வர சாங்ஸும் மியூசிக்கும் வேற லெவல்ல இருக்க போகுது. ஓகே, சோ இப்போ அடுத்ததா நம்ம வந்து யாரும் என்னால வெயிட் பண்ண முடியாதுமா, கூப்பிடுமா சீக்கிரம். கூப்பிடலாமா? ஓகே, எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. பட் அத எண்ணம் போல் உழைத்து கோலிவுட்ல இருந்து பாலிவுட் போய், பாலிவுட் ஹாலிவுட் போய் நம்மளுடைய இந்தியன் சினிமாவுடைய பிரைடா இருக்கக்கூடிய the one and only actor, director, producer, lyric writer and singer. Let's welcome the one and only Dhanush. ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளவு பேரு இப்படி திரண்டு வந்து உங்களோட அன்பையும் ஆதரவையும் எனக்கு கொடுக்கும்போது இன்னும் உண்மையா உங்களுக்காக உழைக்கணுங்கிற உணர்வு ஒரு போட்டோ எடுக்கணும்.
என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு மறந்துட்டேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் உண்மையா உழைக்கணுங்கிற உணர்வு ஏற்கனவே இருந்தாலும் இப்போ இவ்வளவு பேரை பார்க்கும்போது இன்னும் அது ஆழமா எனக்கு தோணுது. எவ்வளவு நன்றி சொல்லாலும் பத்தாது. எவ்வளவு நேரமா இங்க காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப என்னுடைய ஆள் மனசுல இருந்து உங்களுக்கு நன்றி. நான் கோயம்புத்தூர் இதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்கா வந்து ஒரு 9-10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்பதான் வரேன். துள்ளுவத இளமை, காதல் கொண்டேன்லாம் நடிக்கும் பொழுது நிச்சயமா இந்த இடத்துல ஒரு நாள் நான் இப்படி நிப்பேன், இவ்வளவு பேர் எனக்காக வந்திருப்பீங்க நான் நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. ரொம்ப நெகிழ்வா இருக்கு. ட்ரெய்லர் பிடிச்சதா உங்களுக்குலாம்? ஒரு படம் நடிக்கும் போது உங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற நினைப்பில் மட்டுமே ஒரு மொத்த யூனிட்டுமே இயங்கும். ஒரு படம் இயக்கும் போது அந்த உணர்வு இன்னும் ஒரு 100 மடங்கு அதிகமா இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் 100 மடங்கு அதிகமா இருக்கும். எப்படியாவது உங்களுக்கு வந்து சேரணும், உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தவிர வேற எந்த எண்ணமுமே கிடையாது. அதுக்காக என் கூட நிறைய கஷ்டப்பட்டாங்க. என்னோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உங்க முன்னாடி நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். என்னுடைய சீனியர் ஆக்டர்ஸ் அவங்க சத்யராஜ் சார், பார்த்திபன் சார், ராஜ்கிரண் சார், சமுத்திரகனி சார், இவங்கெல்லாம் சீனியர்ஸா இருந்த போது கூட என்னோட விஷனை புரிஞ்சுக்கிட்டு, சார் இது இப்படி வேணும் அப்படி வேணும் சத்யராஜ் சொன்ன மாதிரி கொஞ்சம் நான் மைக்ரோ மேனேஜ் பண்ணுவேன் தான். அப்படி சொல்லும் போது கூட கொஞ்சம் கூட யாருமே யாருமே முகம் சொல்லிக்காம அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். ரொம்ப நன்றி பார்த்திபன் சார், ரொம்ப நன்றி சத்யராஜ் சார், ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேர் இந்த படத்துக்காக நிறைய உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றி. அது என்னன்னு தெரியல, நான் வந்து சமைக்கணும்னு தான் எனக்கு ஆசை, ஷெஃப் ஆகணும் தான் எனக்கு ஆசை. அந்த ஆசை இருந்ததுனாலயோ என்னவோ தொடர்ந்து நமக்கு சமைக்கிற மாதிரியே படங்கள் அமைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ ஜகமே தந்திரம்ல பரோட்டா போட்டோம், திருச்சிற்றம்பலம்ல வந்து டெலிவரி பாயா இருந்தோம், ராயன்ல ஃபாஸ்ட் ஃபுட் வச்சிருந்தோம், இந்த படத்துல இட்லி சுட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு நான் எழுதிக்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்கு. வேற டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அந்த மாதிரி அது மேனிஃபெஸ்டேஷன், அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவா நம்ம மாறுறோம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றேன் இல்லையா. என்னுடைய ரசிகர்கள் யார் வம்புக்கும் போக மாட்டாங்க. அதுல எனக்கு பெரிய கர்வமும் பெரிய சந்தோஷமும் இருக்கு. இந்த இட்லி கடை ரொம்ப ஒரு சிம்பிளான படம், ஒரு ஹம்பிளான படம், ஒரு சாதாரண படம். ஆனா உங்க ஃபேமிலியோட, உங்க குடும்பத்தோட, உங்க குழந்தைங்களோட போய் ரசிச்சு எமோஷனலா என்ஜாய் பண்ற ஒரு படமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். உங்களுக்கு எல்லாம் இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும்னு நாங்க நம்புறோம். மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.